நீ என்ன உன்னுடைய மனசில் என்ன நினச்சிக்கிற? ஏன்னா காய்கறி விற்று சொல்லும்போது 7 சொன்ன நீ பசிக்கு சாப்பிட்றான் ருசிக்கு சாப்பிட்றான். நீ கேட்குறக்கு மட்டும் பார்த்து சொல்லு. நான்லாம் பசிக்கு சாப்பிட்றவன், நீலாம் ருசிக்கு சாப்பிட்றாளுங்க. 2 விதம் இருக்குது. பசிக்கு சாப்பிட்றவன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் எளிமைப்பட்டவன் வறுமை கொட்பட்டவன் பசிக்கு சாப்பிட்றேன். பிரச்சனையா? நான் சொன்னாலும் வந்து நீ குறாண்டு பேசிக்கிட்டு இருக்கிற. அதுக்கு அடுத்தது எதுக்கு போய் சொன்னேன் நம்ம காய்கறி சொன்னா அப்புறம் செருப்பு சொல்ற. ஏண்டா செருப்புலாம் அத்தியாவசியம். வயதான மூதாட்டி கிடையாது. இருங்க வயதான மூதாட்டி காய்கறிய பஸ்டாண்ட்ல போட்டு வைக்காம கூடையில கொண்டு வைக்காம இதுக்காக அவன் 1 கோடி லோன் போட்டு ஏஜ் ரூம்ல வச்சு அவ சாகுற வரைக்கும் கடன் அடைச்சு சாக சொல்றியா? கொஞ்சம் இருங்க. எப்படின்னா செருப்பை எவன் கண்டுபிடிச்சா முதல் முறையா? ரோமாரியர்கள். எப்படி கண்டுபிடிச்சான்? ரோமாரிய நாட்டை சேர்ந்தவன். அவன் தான் பாதரட்சம் கண்டுபிடிச்சான். அவன் எப்படி கண்டுபிடிச்சான்? மரப்பட்டை இருக்க பனைமரத்து மட்டை அதை அறுத்து போட்டான். இருங்க கெவிலி ஊட வருது. என் தாய் மீனாட்சி காப்பாத்துவா. உன் தாய் மீனாட்சி பிறந்தது அந்த பிள்ளை. அந்த அண்ணன் என்னமோ கேட்டாரு. அண்ணா இன்னைக்கு கேட்டது வந்து கண்ணன் வந்து ஏன் கட்டவரில் கடிச்சிட்டு இருக்கிறேன் இதானே? எப்படின்னா நான் தான் காரணம். டாய் ஆமாங்க, கட்டவரலை கடிக்கின்ற பொழுது கோமாளி ரூபம் எடுத்தார் மகாவிஷ்ணு. அது நான் தாங்க. கோமாளி விட்டு யாரார என்னென்னமோ செஞ்சு. கோமாளி வந்து நீங்கள் தான் மகாவிஷ்ணு அவதான் எடுத்தது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா கண்ணனுடைய தாய்மை வந்து கம்சனாகப்பட்டவன். கம்சனை கொண்டுருவேன். யார் இவன் கொண்டுறேன் கொண்டுன்னு தாய்மாமனுக்கு இன்றைக்கி பாருங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை கட்டவரில் வச்சுச்சுன்னா தாய்மாமனுக்கு ஆகான்னு சொல்லி தட்டி விட்டுருவாங்க. அது இன்றைக்கி உண்டு. தாய்மாமனுக்கு ஆகாது. அதனால தான் நம்ம கொண்டு விட்டோமே. அதனால் அந்த நினைவாகவே கட்டவரை எடுத்து இந்த நாட்டுக்கு உதாரணமாக இருக்கும் சொல்லி தன்னுடைய கட்டவரில் எடுத்து கண்ணனாகப்பட்ட வாயில் வச்சுக்கிறேன். இது விளக்க பேசணும்னா பெரிய கதை. இது பெரிய கதை. ஆனால் கம்சனை கொண்டுறாங்க. பெரிய கதைன்னா அப்படி உட்காந்து பேசுவோமா? கேட்கறதுக்கு பதில் சொன்னா நீ இடையில பேசிட்டு இருக்கிற. இடையில ஐயா நீங்க யாருன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீ என்ன சொல்ற? நான் சொன்னதுக்கெல்லாம் வந்து அதை எப்படி மாற்றி நீங்க சொல்றதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். சொல்லு. மீனாட்சி மதுரை மீனாட்சியோட கோபுரம் எத்தனை அடி? 199 அடி. இல்ல என்ன இல்ல தேஞ்சு போச்சு. 199 இல்ல. நான் போய் அளந்தாட்டு வந்தேன். 129 இருக்கு. எங்கடா நீ தான் அரை லூசா பார்த்தா இவன் ஒரு முக்கால் லூசா இருக்காரமே. வாங்க 2 பேரும் போய் அளந்துட்டு. எதற்காக அளக்கிறது? இவ்வளவு பேசுறீங்கல்ல. மீனாட்சி கோயில்ல பயன்படுத்துறது சிமெண்டா சுண்ணாம்பு பாலா? ஆதி காலத்து இப்பதான் சிமெண்ட் அப்பலாம் சுண்ணாம்பு பால் தான். சுண்ணாம்பு பால் எந்த கடையில வாங்கினாங்க? புருஷன் கேட்டா அங்க சொல்லலாம். இப்படி வந்திருக்கேன் மாட்டுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி. போடா. ஆமா அவன் தூக்க உரிச்சல பேசி விட்டியா, மன்னிச்சுக்கங்க. சரி தம்பி யாருக்கு தெரிஞ்சுக்கலாமா? உலகத்திலே மிக உயரமான கோபுரம் எங்க இருக்கு? திருச்சி தான். ஸ்ரீரங்கம் தான். கிடையாது. ஜியோ டவரா? கை தட்டலாம். இதெல்லாம் சும்மா கிடையாது. அதுவும் கோபுரம் தான். சோழியை முடிச்சுட்டு இதுக்கு மேல இந்த கம்ப்யூட்டர் காலத்துல என்னடா பேச? நீங்களே எதை சாப்பிட்றீங்க? நீங்களா சூனா பூனா சுண்ணாம்பு தடவி வெத்தலை ஓட்டு சாப்பிடுவோம். தம்பி போயிரு, உனக்கு சம்பளம். உங்களுடைய பெயர் என்ன கேட்குறேன்? பெயர் தான். ஆமாம், அப்பா சொல்லி தான் அம்மா பேரை கேட்கும் போது தான் ஐயா கோமணத்தை அவுத்தது. கோமணத்தை அவுத்தாரா? கோமணத்தை அவுத்து உழுவ போனாங்களா? இன்னும் ஒரு 10 ரூபா சம்பளத்துக்கு வருவாங்க, மன்னிச்சுக்கோங்க. சரி பரவாயில்ல. அப்பா அம்மாவை பொண்ணு கேட்கும் போதே எங்கள் அப்பத்தா வயசுக்கு வந்தது. என்னடா ஒரு அளவு இல்லையாடா நீங்கள் பேசுறதுக்கு? அளவு வந்து 20 செல்சியம் 2 மீட்டர் கால தூரம். அப்போ அப்பத்தா வயசுக்கு வரும்போது ஐயாவை வெறிநாய் கடிச்சது. ஏய் மருதமணி, வெறிநாய் கடிச்சதுக்கு தான் என்னையா குடுத்தவனே குடுத்து செருப்புட்டே அடிச்சது. நத்து எதை செருப்புட்டே அடிச்சாங்கடா. நீ ஏன் மண்டையில் அடிக்கிற? என்னோட சேர்த்தாரேன்.